அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து மாவட்டங்களும் இணைந்து இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தன்சேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்தர் அவர்களையும், 32111 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினோ ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களையும், அனைத்து மாவட்ட ஆளுநர்களையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்தி வணங்குகிறோம். உங்களுடைய அந்த நிகழ்வு தொடர்ந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்விற்காக உங்களுடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மாவட்ட ஆளுநர்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்தின் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்கள் நமக்கு மிகுந்த ஒத்துழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் செங்குட்டுவன் அவர்களையும், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் அவர்களையும், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் உன்னி வெங்கடேஷ் அவர்களையும், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராஜா அவர்களையும், 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத் அவர்களையும், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல் அவர்களையும், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன் அவர்களையும், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்தமுருகன் அவர்களையும் மற்றும் அவர்களது மாவட்ட உதவி ஆளுநர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் டிஸ்ட்ரிக்ட் 2981 டிஸ்ட்ரிக்ட் காலச்சக்கரம் டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டேரியன் சந்திரசேகர் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகின்றோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளம் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி. நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் சந்திரசேகர் சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா ஒரே நிமிஷம், வீடியோ ஜூம் ஆயிடுச்சு. ஓகே, அது எப்படி ஆஃப் பண்றது தெரியல.
மியூட் எடுக்க மாட்டேன் சார். ஐயா தனலட்சுமி எல்லாமே மியூட் எடுக்க மாட்டேன். கொடுத்துட்டேன் அன்வைட் பண்ணிங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏனும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெடுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்வை நின்ற பாதம் நன்னும் மாறு அருள்வாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்வை நின்ற பாதம் நன்னும் மாறு அருள்வாய். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறு, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறு. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் எடுத்தீங்க. கால்கள் நன்றாக இலக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். கால் விரல்களை நன்றாக மடக்கின்றோம். 1 2 3 4 5. அப்படியே கால் பார்த்த வட்டம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. அடுத்து ரைட் லெக் மடக்கி நல்லா ரைட் டச் பண்ணுங்க. 1. அடுத்து லெஃப்ட் லெக் 2 3 ரைட் லெக் 4 லெஃப்ட் லெக். ஸ்ட்ரெயிட் அணிந்தீங்க, நன்றாக முடிச்சு கொடுங்க. இன்றைக்கு நாம நேரா படுத்து நிலையில அனைத்து பயிற்சிகளையும் செய்ய போறோம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துறோம். கைவிரல் கால் விரல வந்து நல்லா மடக்கி நிற்கணும். அதாவது நான் சுருக்கி வைக்கிற மாதிரி கை விரல்களை உடல் முழுவதுமே நம்ம சுருக்கி வைக்கிற மாதிரி ஒரு உடல் பயிற்சி செய்யணும். கண்களை நல்லா முடிக்கணும். கை விரல் கால் விரல் மடக்கும் போது கண்ணை முடிக்கணும். ஒரு 10 கவுண்டிங். 1 2 ஃப்ரீ ஆகும். 3 நல்லா மடக்கும். 4 ஃப்ரீ ஆகும். 5 நல்லா மடக்குங்க. 6 ஃப்ரீ ஆகும். 7 8 9 10. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து படுத்து நிலையிலேயே தாடாசனம் கை கொடுத்துக்கிறோம். நல்லா ஒரு கயிறு போல நம்முடைய உடலை நல்லா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
அடுத்து ரைட் லெக் மடக்கி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அடுத்த பவுன் முத்தாசனம். ரிலாக்ஸ். ஒரு 5 செகண்ட் வச்சிருந்து நேரம் நீட்டுங்க. நல்லா முடிச்சுடுங்க. லெஃப்ட் லெக் ஒரு 5 செகண்ட். ரிலாக்ஸ். ஸ்ட்ரெயிட்டா முடிச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சு கொடுங்க. நீங்க காலையில தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே இந்த பயிற்சியை நீங்க நல்லா செய்யணும். கால் மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து நம்ம எழுந்திருச்சு நடக்காத முன்னாடியே நம்ம உடம்போட வெயிட் அந்த முட்டிக்கு பகுதி கொடுக்காததுக்கு முன்னாடியே நம்ம முதலியே பெட்லயே இந்த பயிற்சியை வந்து நல்லா செய்யணும். கால் மடக்கி நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் மெதுவா மடக்கிக்கிறோம். அடுத்தது நல்லா வயிற்றுல டச்சா இருந்து நல்லா ஒட்டி டச் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டா படுத்து முடிச்சு தொடங்க. அடுத்து கையை தரையில வந்து நல்லா அழுத்தமா முடிக்கிறோம். உத்தான பாதாசனம். ஒரு அடி மட்டும் கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கால் ஏற்றுறோம். நன்றாக முடிச்சுடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சுடுங்க. அடுத்து படகாசனம். கையை மேல கொண்டு வரணும். காலையும் மேல கொண்டு வரணும். அப்படியே கை நீட்டிட்டு தலை மேல தப்புங்க. காலை மேல தப்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து முடிச்சுடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சுடுங்க. இந்த பயிற்சி நல்ல இடுப்பு பகுதிக்கு ஆற்றலை தருகிறது. பவனமுத்தாசனம் ஜீரண உறுப்புகளை பலப்படுத்துகிறது. கால் முட்டி பகுதியை நல்லா பலப்படுத்துகிறது. இந்த உத்தான பாதாசனம் படகாசனம் நம்முடைய வயிற்று பகுதி வரக்கூடிய மூளைச்சதைகள் அதிக வெயிட் எடை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. அடுத்தது சர்வங்காசனம். நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் செய்யுங்க. கவனிங்க. நேரம் படுத்துக்கணும். கையை வந்து நல்லா தரையில அழுத்தமா வச்சுக்கணும். அடுத்து இடுப்பு நல்லா மேல தூக்கும். இடுப்பு தூக்கும் போது நம்ம கைகளை கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கணும். 2 கையிலையும் முட்டி அந்த கை முட்டியை வந்து நல்லா கீழே தரையில பேலன்ஸ் பண்ணி அழுத்தமா வச்சு இடுப்பு பிடிக்கணும். கவனிங்க. அப்புறமா செய்யணும். இடுப்பு பிடிச்சாச்சு. குழந்தைய வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சு அடுத்து மெதுவா இந்த கால் முட்டியை வந்து மேல கொண்டு போகலாம். கவனமா செய்யுங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன். நல்லா வந்து கையை அழுத்தமா கீழே வச்சுக்கோங்க. முழங்கையை நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இரண்டாவது இடுப்பு மேல மேல பிடிச்சிருங்க. அடுத்து முழங்கால் மேல நம்முடைய தாடை வந்து ஜஸ்ட்ல டச் பண்ற மாதிரி கொண்டு வச்சுக்கோங்க. அறுபது செகண்ட் இதே நிலையில்.
அதை மெதுவா கீழே இருக்குங்க. ஸ்ட்ரைட்டா படுத்து நன்றாக முடிச்சுடுவாங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சுக்கணும். நீங்க 1 நிமிடம் இந்த பயிற்சி செய்யணும். 1 நிமிடம் அமைதியா நேரப்படுத்தி மூச்சு விடணும். சர்வங்காசனம் நம் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்கும் நல்ல ரத்தோட்டத்தை எடுத்துட்டு போறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்கும். இதை செஞ்சுட்டு நாம மச்சாசனம் கண்டிப்பா செய்யணும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து கலப்பை ஆசனம். கவனமா முடியணும் செய்ய முடியலைன்னா நீங்க கால் பாதி வரைக்கும் வச்சுக்கோங்க போதும். காலை மேல வைக்கணும். அப்படியே பின்னாடி கால் கொட்டி டச் பண்ணணும். முடியாதவங்க இந்த அளவுக்கு வச்சீங்கன்னா போதும். ரொம்ப கீழே கொண்டு போக வேண்டாம். ஓய்வு ஸ்ட்ரெயிட்டா முடிச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சு விடுறோம். அடுத்து மச்சாசனம். கை பின்னாடி வச்சுட்டு உச்சந்தலைக்கு நல்லா கீழே ஒட்டி டச் பண்ணணும். குழந்தைய நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உச்சந்தலை கீழே ஒட்டி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மச்சாசன பயிற்சி நீங்க பத்மாசனம் போட்டு செய்யணும். காலை வந்து லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. மெதுவா அப்படி முழங்கை கீழே ஊனி மெதுவா கீழே படுக்கிறோம். ஸ்ட்ரைட்டா படுத்துட்டு கைக்கு மேல கொண்டு வச்சு நல்லா உச்சந்தலையை கீழே கொண்டு போங்க. கால் பெருமை பிடிச்சிக்கணும். கால் விட்டு கீழே டச் ஆயிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அதே போல நம்ம கை முட்டியை கீழே ஓடி இழந்திருக்கணும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. காலம் மெதுவாக நேரம். அடுத்து சுகாசனம் வந்துடும். லெஃப்ட்ல கொட்டி வச்சுக்கோங்க. ரைட்ல கொட்டி வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
கை நேரம் நீட்டுங்க. ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து லெஃப்ட் லெக் முட்டி பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. கைகளை நேரட்டுங்க. லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து ரைட் லெக் முட்டி பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. கவனிங்க. இன்றைக்கு நாம செய்த இந்த சர்வாங்காசனம், கலப்பையாசனம், மச்சாசனம் தெளிவா கவனமா செய்யணும். சைட்ல சாஞ்சிட்டீங்கன்னா கழுத்து பகுதி வந்து சுருக்கிடும். கவனமா செய்யணும். ஒரு சுவர் இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்துல கூட நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பயிற்சி நம்ம செய்யும் பொழுது நமக்கு நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள் நன்றாக சுரக்க ஆரம்பிக்கும். இந்த நம் உடம்புல இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். நல்ல உடலுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா நம்முடைய நரம்பு மண்டலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் தான் வந்து ரைட் இருக்கிறது லெஃப்ட் சைடு போகும், லெஃப்ட்ல இருக்கிறது ரைட் சைடு போகும். முக்கியமான அந்த இடம், அந்த பகுதி தூண்டப்படுறதுனால நமக்கு உடல்ல முழு ஆரோக்கியம் கிடைக்கும். கவனமா பயிற்சி செய்ய. வெயிட் எடை இருக்கிறவங்க கொஞ்சம் யோகாசிரியர் முன்னிலையில செய்யறது முக்கியம். அடுத்து நாம் மூச்சு பயிற்சி. சின்முத்திரை வச்சு நேரம் பாருங்க. கபாலபதி பெருவன் சொல்லலாம். 1 நல்லா காற்றை வெளியே மட்டும் வெளியேற்றணும். வயிற்று பகுதியை சுருக்கி வெளியேற்றுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூன்றாவது வச்சுக்கோங்க. பெருவன் எடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நெடுச்சு முத்திரை. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அடுத்து திருமண பஸ்திரியா ஆதிமுத்திரை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. சின்முத்திரை வைத்து நேராக பாருங்க. முதல் தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு மெதுவாக மூச்சு விட்டு மெதுவாக. அடுத்து நாடி சுத்தி பிராணாயாமம். பெருவல் வச்சுக்கோங்க. மெதுவாக இடது பக்கம் இடுங்க.
இயன்ற அளவு மூச்சை நிறுத்தி வலது பக்கம் மெதுவா விடும். வலது பக்கமே நன்றாக மூச்சிடுங்க. மூச்சை நல்லா நிறுத்தி மெதுவாக இடது பக்கமே விடும். நீங்க ஒரு 3 சுற்று செஞ்சுட்டு நல்லா இயல்பா மூச்சு எடுத்துக்கிட்டு 2 கையை சின்னத்துல வச்சு இயல்பாக மூச்சு எடுத்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் நீங்க செய்யணும். இது உடல்ல வந்து நல்லா உயிர்காற்றலை நிரப்பி நம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள இந்த பயிற்சியை சிறப்பாக செய்யுங்க. அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துருங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் சிறப்பாக நம்ம அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசான ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்றைய சிறப்பு விருந்தினராக நமக்கு அளிக்க இருக்கும் கீழர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தனித்துவமும் தனித்திறமையும் மிக்க நல்ல உள்ளங்களை அனைவரையும் வருக வருகவன வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இன்று நாம இந்த நிகழ்வுல கலந்துக்கிற எல்லாரும் விரும்பி வருது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அஸ்திவாரத்தை கத்துக்கிறதுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமைச்சுக்கிறதுக்காகத்தான் நம்முடைய குழுவே சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். இந்த மனநிறைவான வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் அடித்தளங்கள் என்ன அப்படின்னு நாம கவனிச்சிட்டோம் அப்படின்னா, இனி வரும் காலம் ஒளிமயமா அமையும் அப்படிங்கிறதுல நாம ஆழ்ந்த சிந்தனையை கொண்டு போகணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இப்ப நாம கவனிக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, எல்லோரும் இந்த வாழ்வியலை சொல்லித்தரத்துக்கு காரணம் என்ன, அல்லது நம்ம வாழ்வியல்ல நாம ஏற்கனவே நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்த ஆரோக்கியத்துக்கான சாத்தியக்கூறுகள் அல்லது நிம்மதிக்கான சாத்தியக்கூறுகள் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம மனதில் கருத்தில் கொண்டோம் அப்படின்னா இதை வந்து சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமாக தான் பிறந்தோம். பிறக்கும் போது எந்த ஒரு பெரிய குறைகளோ அல்லது மன ரீதியான பாதிப்புகளோ இல்லை. அப்போ உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புகள் இல்லாத ஆரோக்கியமான நிம்மதியான ஒரு உருவமாக தான் நாம வாழ்க்கையில தோன்றணும். அப்படி இருந்த நாம இங்க வந்து எங்கெங்க எந்தெந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்களை தேவையில்லாத உள்ள போட்டுக்கிட்டோம் அல்லது தேவையானதை இழந்தோம் அப்படிங்கிறத கவனிச்சிட்டோம் அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல எல்லாரும் நிம்மதியா வாழ முடியும். அதை வந்து நமக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த காலை சக்கரம் நம்ம சிறப்பா கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை இந்த ரோட்டரி கிளப் செஞ்சிட்டு இருக்கு.
அந்த வகையில நீங்க எல்லாரும் இந்த அடிப்படை விதிகளை புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சிச்சாவே போதும். நம்ம ஒவ்வொருத்தரும் நிம்மதியாவும், ஆரோக்கியமாவும் வாழ முடியும். அடிப்படை விதிகள் அல்லது அடிப்படை தேவைகள்னு சொன்னேன். உடல், உணவு, உடை, உ இருப்பிடம் அப்படின்னு சொல்லி, இருப்பிடம் அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படை தேவைகள் அப்படியே இருந்தாலும், இந்த அடிப்படை தேவைகளே எதுக்காக நமக்கு ஏற்பட்டதுன்னு பார்த்தோம்னா, நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான உடல். இதுதான். அப்ப இந்த 2யும் நாம தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நாம கவனிச்சிருவோம். அதாவது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, குழந்தையா இருக்கும்போது ஆரோக்கியமா தான் பிறந்தோம். எந்த ஒரு சுகரோ, பிரஷரோ அல்லது மருந்து மாத்திரைகளோ இல்லாத அளவுக்கு ஆரோக்கியமா ஒவ்வொருத்தரும் பிறந்தோம் அப்படிங்கிறதையும், ஒரு குழந்தை பிறந்து ஒரு பாட்டியினுடைய முகத்த அல்லது தாத்தாவினுடைய முகத்த பார்க்குது அப்படின்னா, அது சிரிக்கும். அப்போ இயல்பாவே அதனுடைய சந்தோஷம் அதனுடைய மனசுக்குள்ளார இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க உணரணும். அந்த பாட்டியினுடைய முகம் அ கருப்பா இருக்குது அல்லது கோடா இருக்குது. அங்க ஏதாவது ஒரு காயத்துக்கான தழும்புகள் இருக்குதுன்னு அந்த குழந்தை எந்த ஒரு பாகுபாடும் பார்த்து அந்த பாட்டிய பார்த்து, தாத்தாவ பார்த்து சிரிக்கிறதில்ல. அப்போ அத அப்படியே ஏத்துக்குது. இது சரி, தவறு, இது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இவங்க அழகா இருக்கணும், நைஸா இருக்கணும், பவுடர் அடிச்சுக்கணும், பொட்டு வச்சிருக்கணும், எந்த ஒரு பாகுபாடும் அந்த குழந்தை பார்க்கறதில்ல. அப்படி பார்க்காம ஹம், பார்த்த உடனே அந்த முகத்த நாம சிரிச்சோம் அப்படின்னா, அது சிரிக்கக்கூடிய ஒரு புன்முறுவலோட பிறந்தது தான் நாம எல்லாருமே அப்படி பிறந்தவைங்க தான். நீங்க குழந்தைங்க மட்டும் இல்ல. நம்மளும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்தோம். அப்படி இருந்த நாம யாரும் இவங்க நல்லவங்க, கெட்டவங்கன்னு கூட அந்த பாகுபாடு பார்க்காது அந்த குழந்தை. அப்போ அந்த நல்லவங்க, கெட்டவங்க எந்த பாகுபாடும் பார்க்காம அவங்கள பார்த்து இயல்பா சிரிச்சோம், இயல்பா சந்தோஷமா இருந்தோம். நமக்கு தேவைகள் அப்பப்போ பூர்த்தி அடைஞ்சது. அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தபோது இவைகளெல்லாம் எங்க மறைக்கப்பட்டது அல்லது தொலைக்கப்பட்டது அப்படிங்கிற சிந்தனையை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட்டு கருத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது எல்லாம் இருந்தத ஏதோ எங்கெங்கேயோ மறந்து வச்சுடுறோம். அல்லது தொலைச்சுட்டோம். அல்லது எங்க இருக்குன்னே தெரியாம மறந்துட்டோம். எப்படி? இந்த ஆரோக்கியம், அழகு, அறிவு, தன்னம்பிக்கை அப்படின்னு பல விஷயங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல. நம்ம எல்லாருக்குமே நீச்சல் தெரியும். நீச்சல் தெரிஞ்சும் தெரியாது அல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லது தண்ணீல விழுந்தா ஏதாவது ஆயிருங்கிற பயத்துல இருக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நொடியும் நம்மளால நீந்தக்கூடிய சக்தியில அல்லது வலுவுல, உடல் வலுவுல, மன வலுவுல தான் இருந்தோம். பிறந்த உடனே தண்ணிக்குள்ள போட்டா நம்மளால நீந்த முடியும். அப்படியே விட்டிருந்தா, இந்த பக்கம் பூந்து, அந்த பக்கம் மூழ்கி, அந்த பக்கம் வரேன். அல்லது மேலே ஏறி குதிச்சு நானு நீச்சல் அடிக்கிறேன். அப்படிங்கிற அளவுக்கு தெளிவா நீச்சல் அடிக்க கத்துக்கிட்ட அல்லது ஏற்கனவே இருக்கிற தகுதி இருக்கிற மக்கள் தான் நாம. அப்படி இருக்கும்போது எங்க நீச்சல் கத்துக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? அல்லது எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது? இந்த சிந்தனைய நம்ம ஆழ் மனசுல யோசிச்சோம் அப்படின்னா, நமக்குள்ளார இத்தனையும் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்குது. இதுதான் இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். நமக்குள்ளாரையே அழகு, அறிவு, ஆரோக்கியம், தன்னம்பிக்கை, திறமை, தைரியம் இது எல்லாமே இருக்குது. இருக்கிறதுங்கிறத நீங்க கவனிச்சா போதும். உள்ள கடந்து செல்வது, கவனிக்கிறது தான் கடவுள்னு சொல்லிக் குடுத்தாங்க. அத நம்ம உள்ள தேடாம வெளிய தேடினதுனால, நம்ம அடைய முடியல அப்படிங்கிறத மாரி, உள்ள நீங்க இருக்கிற விஷயங்கள, உள்ள இருக்குதுங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, இத வெளிய தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஆ அதாவது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது, அடுத்தவங்க நம்மட்ட குடுக்கறது தான் அப்படின்னு வெளிய தேட ஆரம்பிச்சுட்டோம். நமக்குள்ளாரையே சந்தோஷம் இருக்குதுன்னு உணர்ந்திருந்தோம்னா, இப்ப வெளிய தேட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நம்மகிட்ட இருக்கிற தன்னம்பிக்கைய, தைரியத்த அல்லது நம்பிக்கைய, ஒரு நம்பிக்கைய என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆ
நம்ம ஒரு பாம்பை கண்டா பயப்படல, இருட்டை கண்டு பயப்படல. நம்ம குழந்தையா இருக்கும்போது இருட்டை கண்டு பயப்படல, பாம்பை கண்டு பயப்படல, யாரும் திருடன் அல்லது வேற யாராவது ஒரு எதிரி அப்படின்னு யாரையும் கண்டு பயப்படாம இருந்தவங்க தான் நாம சின்ன குழந்தையில. அப்படி இருந்த நாம, இந்த பயம் எங்க ஏற்பட்டதுன்னு கவனிச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த பயத்த தைரியம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. பயத்த வெல்றதுக்கான தைரியத்த அ கத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ இந்த அடிப்படை சிந்தனைய அ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஆசான்கள் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இனி வரும் காலங்கள்ல இந்த அடிப்படை விதிகள புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரும் நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த காலச்சக்கரம் இந்த ஒரு தனி 48 நாளா இதுக்கான விஷயங்கள நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப அடுத்த முயற்சி எடுத்திருக்காங்க. இனி வரும் காலங்கள்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அ அந்த பயம் இல்ல. எப்படி இருட்ட கண்டு நம்ம பயப்படல. சின்ன குழந்தை இருட்டுல போய் ஏதாவது எடுத்துட்டு எடுத்துட்டு வரும். ஆ அது பாம்ப கண்டு பயம் இல்ல. ஆ வேற எத கண்டும் பயப்படல. ஒரு பாம்ப கண்டு பயப்படுறோம் அப்படின்னா, ஆ நாம தைரியம் சொன்னோம் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து போய் பாம்ப பிடிக்க போகுது. "நீ தைரியமா இரு" அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? பயப்படாதன்னு சொன்னா புரியுமா? அப்போ என்னைக்கு பயத்த விதைக்கிறோமோ, என்னைக்கு தைரியத்த தொலைக்கிறோமோ, அன்னைக்கு தான் அத தேட வேண்டிய அவசியம். அப்ப தைரியம் சொல்ல வேண்டிய அவசியமே பயத்த விதைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தேவைப்படுது. அப்ப அந்த குழந்தை அ ம் இயல்பா போகுது. ஆ அந்த இருட்ட கண்டு பயப்படாம இருக்குது. நாம என்ன பண்ணிட்டோம், அந்த இருட்டுல கண்டு ஏதோ பாதிப்புகள் ஏற்பட்டுருங்கிற பயத்த விதைச்சதுனால, இந்த இத தைரியத்த சொல்லி இருட்டுல நீ தைரியமா போ. அ அ தனியா நீ இருந்து பழகு. இல்ல தைரியமா இன்டர்வியூ போ. அப்படின்னு பல விஷயங்கள நம்ம போதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம இங்க போதிக்க வேண்டிய நிலை, ஆரோக்கியத்த தேட வேண்டிய நிலை, அல்லது நிம்மதிய தேட வேண்டிய நிலை எங்க ஏற்பட்டதுன்னு அடிப்படை விதிகள புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஏற்கனவே இருந்தத தொலைக்காம நம்ம சந்ததிகள பாதுகாக்கிற ஒரு சூழ்நிலைய இனிமே உருவாக்கணுங்கிறது தான் நாம இந்த காலைச்சக்கரத்தினுடைய அடிப்படை கொள்கையில ஒண்ணா இருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா இருந்தோம், மனநிறைவா இருந்தோம் அப்படின்னா, நீங்க தேட வேண்டிய கல்வியோ, அல்லது பொருளாதாரமோ, அல்லது நம் புகழோ, பதவியோ இதெல்லாம் உங்கள தேடி வரும். நீங்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்களோ, அது உங்களை தேடிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க எல்லாம் தேடி போனீங்களே, கடினமான பயிற்சியும், முயற்சியும் செஞ்சோமே, இதுல அந்த பயிற்சிகளும், முயற்சிகளும் முழு பலன அடைஞ்சிருக்கணும்ல, குடுத்திருக்கணும்ல. அதையும் தாண்டி இவ்வளவு தூரம் அலைஞ்சு ஏன் அந்த பயிற்சிகளும், முயற்சிகளும் பலன் அடையாம தொய்வடையுது, லேட் ஆகுது அல்லது அடைய முடியாத போகுது அப்படிங்கிற சிந்தனைய நாம வைக்கணும்ல. இனி வரும் காலங்கள்ல அப்படி வைங்க. இவ்வளவு நாளா எப்படியோ போயிடுச்சு விட்டுருவோம். இனி வரும் காலங்கள்ல இந்த கடின முயற்சிகள், பயிற்சிகள் எல்லாம் ஆ அடைஞ்சதுக்கு அப்புறம், முயற்சி செய்ததுக்கு அப்புறமும், ஆ கடின உழைப்பு குடுத்ததுக்கு அப்புறமும், ஏன் நாம எதிர்பார்த்த இலக்க அடைய முடியல? இத நம்ம நமக்குள்ளார வைக்க வேண்டிய கேள்வியா இருக்கணும். இந்த அடிப்படை கேள்விய நம்ம சுய சிந்தனைய ஆ ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அமைதியா உட்காந்து டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா உட்காந்து இதற்கான விஷயங்கள யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. நான் ஒவ்வொரு செயலும் செய்றோம். ஒவ்வொரு செயலும் செய்யறதுக்கு அப்புறம் என்ன விளைவுகள் ஏற்பட்டது? ஏன் ஏற்பட்டது? ஏற்படாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன? அப்போ ஏற்பட்டதுக்கு அப்புறம் அது தீர்வுகள தேடி போக வேண்டிய அவசியம் என்ன? இந்த அடிப்படை சிந்தனை எல்லாத்துக்கும் வேணும்ல. இது இல்லாதனால ஓ ரொம்ப இந்த ஏதோ புலிவால புடிச்ச கதையா, நம்ம புடிச்சுட்டோம். புலியும் விட முடியல. புலிய பிடிக்கவும் முடியல. அப்படிங்கிற கதையா நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அப்போ நிதானமா கவனிச்சோம் அப்படின்னா, அந்த புலியும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அது நம்மள பாதுகாக்கிற அளவுக்கு அது விட்டு வெளிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிதானமா யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படிங்கிறது தான் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயமே. நீங்க ஒவ்வொருத்தரும் நிதானமா யோசிங்க. இந்த ஆரோக்கியத்த, நிம்மதிய, அழகா, அறிவ, தன்னம்பிக்கையை எங்கே முடக்கி போட்டு வச்சிருக்கோம்? நமக்குள்ளாரயே இருக்குது. வெளியலாம் இல்ல. இது எல்லாமே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேங்க. இவை எல்லாமே இந்த தன்னம்பிக்கை, திறமை, ஆரோக்கியம், அழகு, அறிவு எல்லாமே நமக்குள்ளாரயே இருக்குது. நான் இதெல்லாம் சிந்திச்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில எதுக்காக இந்த சிரமங்கள் வருது, நான் சிந்திச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விளக்கங்கள நான் உங்களுக்கு பகிர்ந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நாம அந்த குழந்தையில இருக்கிற அ ஆ விஷயங்கள தொலைச்சதுனால தான் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதுன்னு புரிஞ்சதுனால தான், நீங்க எல்லாரும் நாம எல்லாரும் தொலைச்சுட்டோம், வளர்ந்துட்டோம் ரைட்டு. உங்க வாரிசுகள் இனி அந்த தன்னம்பிக்கைய, தைரியத்த தொலைக்காம இருந்தது அப்படின்னா, நீங்க உங்க வாரிசுகளுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு குழந்தைய கேட்டீங்கன்னா, "நீ பெருசானவாட்டி என்ன ஆகப் போற?" "நான் கலெக்டர் ஆகுறேன், டாக்டர் ஆகுறேன், என்ஜினியர் ஆகுறேன்னு" ஒரு உயர்ந்த நோக்கத்தோட ஒரு ஆசைகள வெளிப்படுத்தும். அதே குழந்தை ஒரு +2 முடிச்சதுக்கு அப்புறம், அல்லது காலேஜ் முடிக்கிறப்போ, அதே கேள்விய கேளுங்க. எந்த குழந்தை சொல்லுச்சோ அந்த குழந்தைகிட்ட அதே கேள்விய கேளுங்க. அதே தைரியத்தோட நான் கலெக்டர் ஆயிருவேன், டாக்டர் ஆயிருவேன், என்ஜினியர் ஆயிருவேன்னு சொல்லுதா? ஏன் சொல்லல? அப்போ பார்த்தா இந்த வாழ்வியல் முறைகள ஏதோ அவங்ககிட்ட இருந்த தன்னம்பிக்கைய தொலைச்சுட்டாங்க. ஆயிட முடியும், இலக்க அடைஞ்சிட முடியும், இல்ல வசதியாயிர முடியும் அப்படின்னு பல விஷயங்கள தொலைச்சுட்டாங்க. இந்த தொலைக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவன் அவன் கலெக்டர் ஆயிருப்பாப்படி, டாக்டர் ஆயிருப்பாரு, பெரிய ஒரு துறையில வல்லுனரா ஆயிருப்பாரு. இப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும், இவங்க எங்க தொலைச்சாங்கங்கிற விஷயத்த, மூல காரணத்த, இந்த தெளிவை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த காலச்சக்கரம் முயற்சிக்குது. அத நீங்க புரிஞ்சுகிட்டு நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையில ஒண்ணா இருக்கு. இனி வரும் காலங்கள்ல இது எப்படிங்கிற ஒவ்வொன்னு விளக்கமா பார்த்துருவோம். நம்ம எல்லாமே இப்போ பொருளாதாரத்திலயும் சரி, நமக்கு என்ன அடிப்படை தேவைன்னு சொல்லிட்டேன். அ நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை, ஆரோக்கியமான உடல். இது 2க்கும் இது 2ம் இருந்தது. நம்ம தெளிவான சிந்தனை இருந்தது, அமைதியான நோக்கம் இருந்தது அப்படின்னா, நமக்கு என்ன நடக்கும்? நீங்க பல வருஷம் கடினமா உழைச்சு அடைய வேண்டிய இலக்க ஒரு சில வருடங்கள்ல அடைய முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். இனி வரும் காலங்கள்ல இதுக்கான விஷயங்கள நம்ம ஒவ்வொரு ஆசான்களும் வெளிப்படுத்துவாங்க. நீங்க அத கவனிச்சீங்கன்னா போதும். இ நீங்க எல்லாரும் ஒரு வல்லுனரா வந்துர முடியும். நீங்க நாம வந்துட்டோம், வளர்ந்துட்டோம். இனிமே எப்படி அடையப் போகுதுன்னு நீங்க ஏதாவது முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்ல. 90 வயசுலயும் 0ல இருந்து அ ஆரம்பிச்சு எப்படி ஒரு பெரிய இலக்க, ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளராவோ, இல்ல பல கோடிக்கு அதிபதியாவோ, ஆ நிம்மதியான வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிற ஒரு மனுஷனாகவோ, 90 வயசுல யார் யார் அடைஞ்சாங்க அப்படிங்கிற அ பல ஆ அனுபவ குறிப்புகள் பல வல்லுனர்கள் தன்னுடைய சுயசரிதையில எழுதியிருக்காங்க. அத நீங்க கவனிங்க. இனிமே நான் வயசாயிடுச்சு. இனிமே நான் இப்படி இலக்க அடைய முடியுமா? ஆ அப்படின்னு நீங்க ஏதாவது மனசுல இது சாத்தியம் இல்ல, வாய்ப்பு இல்ல, முடியாது அப்படின்னு ஏதாவது படிச்சிருக்கணும், அனுபவம் இருக்கணும்னு ஏதாவது போட்டு வச்சிருந்தீங்கன்னா, இந்த எண்ணத்த மட்டும் தூக்கி ஓரமா வச்சுருங்க. முடியுங்கிற எண்ணத்த கூட நீங்க உள்ள போட வேண்டாம். அந்த தேவையில்லாத எண்ணம் உள்ள இருந்தாவே முடியுங்கிற எண்ணம் கூட உள்ள போறதுக்கு இடம் இல்லாத போயிடுது. அந்த வகையில நீங்க முடியாதுங்கிற எண்ணத்த மட்டும் உள்ள வைக்காம இருந்தீங்கன்னா, முடியுங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தன்னப்பால உள்ள வந்துரும். அதே மாரி நாம முடியும் அப்படிங்கும்போது, நம்ம வாரிசுகளுக்கு இதை விட சிறப்பா வாய்ப்பு இருக்கா இல்லையா? அவங்களுடைய எதிர்காலமும், அ ஆரோக்கியமும் நிம்மதியா அமைச்சு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? ஒண்ணு நம்ம நிம்மதியா இருக்கும்போது, இதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதுன்னு அந்த அ அறிஞ்சுக்கும்போது, இந்த முடியாதுன்னு அறியாமையில இருக்கிறதுலருந்து வெளிய வரும்போது, நம்ம வாரிசுகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அடிப்படை சொத்துகள்ல ஒண்ண, நீங்க உங்க வாரிசுகளுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும். நாமளே அறியாமையில இருக்கிறோம். நம்ம வாரிசுகள் எப்படி அத அறிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும்?
ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாரியே கிணத்து தவளையா இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாரிசுகள் இதுக்கான சாத்தியக்கூறுகளை அறிய முடியாதே போயிடும். ஆனா நீங்க உங்க வாரிசுகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அடிப்படை சொத்தா எது இருக்கணும் அப்படின்னா இந்த வாழ்க்கையை பிரச்சனைகளையும் கிருமிகளையும் கண்டு பயந்துட்டு இருக்கிற விஷயம் அல்ல. இது ரெண்டையும் எப்படி ஈஸியா எதிர்கொள்றது, இது ரெண்டும் எப்படி வராம பாதுகாத்துக்கிறது, இதுதான் நீங்க உங்க வாரிசுகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அடிப்படை சொத்து. வரும் சந்ததிகள் இந்த மாதிரி நிறைவான வாழ்க்கையை அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஊரே ஒரு கிருமி இல்லாத ஆரோக்கியமான மனநிறைவான ஒரு ஊரா தான் இருக்குது அப்படின்னா, மகிழ்ச்சியா வாழ்ற ஒரு ஊரா தான் இருக்குது அப்படின்னா, இதை அடுத்தவங்க சிரிக்கிறாங்க போது நாம பார்த்து சிரிக்கிறோம், அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, நம்ம சந்தோஷமா டான்ஸ் ஆடுறோம் கூட சேர்ந்து. இப்படி வாழ்வையிலே சிறப்பா அமைஞ்சிருது அப்படிங்கும் போது நம்ம வாரிசுகள் வந்து இப்படி கண்ணு முன்னால நல்லா நிம்மதியா வாழும்போது நாமளும் பார்த்து நிம்மதியா இருக்க முடியும். நம்மளுடைய ஆரோக்கியத்தை தொலைச்ச விஷயங்கள்லாம் நம்மளை ஆரோக்கியத்தை தேடி வர அளவுக்கு வாய்ப்புகள் உருவாயிரும். நம்மளுடைய உடம்பே என்ன சொல்லுவாங்க, மனதளவுல சந்தோஷமா இருந்தீங்கன்னா உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். அப்ப மனதுல தேவையில்லாத கவலைகளும் குழப்பங்களும் இங்க இருக்கும் போது உடல் இன்னும் எச்சா பாதிக்கப்படுதுங்கிறதுனால இந்த சந்தோஷமான ஒரு ஒளிமயமான ஒரு சூழலை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்குற இடமெல்லாம் எல்லாரும் சுத்தியும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப நாமளும் அதை பார்த்து சந்தோஷமா இருப்போமா இல்லையா? அப்ப நம்ம வாரிசுகள் இனி வரும் காலங்கள்ல அப்படிதான் வாழ போகுது. அப்ப என்ன பண்ண போகுது, நம்ம வாரிசுகள் இப்படி நிம்மதியா வாழ்றதை பார்க்கும் போது நம்மளும் நல்லா ஆயிடுவோம், நம்ம வாரிசுகளும் நல்ல வாழ்நிலை அமைச்சிக்க போகுது. அப்போ அடுத்து வரும் சந்ததிகளாவது, இனி வரும் சந்ததிகளாவது நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கான அஸ்திவாரத்தை நீங்க போட வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டிருக்குது. அந்த காலத்துல 120 வயசுல வாழ்ந்தாங்க அப்படின்னா 120 வயசு வரையும் எந்த நோய் நொடியும் இல்லாம எந்த மருத்துவமனைக்கு மேலாம போகாம இவ்வளவு மருத்துவமனைகள் தேவையே அங்க ஏற்படாம இருந்திருக்குது அப்படின்னா இந்த 120 வயசு எப்படி 100 வயசு ஆச்சு, அப்படியே குறைஞ்சிட்டு வந்து இன்னும் குறைஞ்சிட்டே வந்தது. நான் வந்து அந்த இலக்கை நான் சொல்ல விரும்பல. இப்படியே குறைஞ்சிட்டே வந்தது அப்படின்னா நம்ம வாரிசுகளுக்கே வாரிசு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நான் பார்க்குறேன். வாரிசுகளுக்கே வாரிசு இல்லை, வாரிசுகளும் நிம்மதியாக வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் தெரியல. அப்புறம் நீங்க யாருக்காக கஷ்டப்பட போறீங்க? இல்லை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, இல்லை கஷ்டப்பட்டீங்க. இந்த அடிப்படை விதிகளை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. இந்த அடிப்படை விதிகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் இதை வெளிப்படுத்துறதுக்கும் தான் நம்ம காலைச்சக்கரம் நம்ம அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்குது. அந்த வகையில இனி வரும் காலங்கள்ல அந்த ஆரோக்கியமான நிம்மதியான சாத்தியக்கூறுகளை எப்படி உருவாக்குவோம்னு நாம ஒரு டீமா அமைஞ்சு எல்லாம் செயல்படுவோம். இதை மக்களுக்கு வெளியே கொண்டு போய் சேர்த்துவோம். ஒரு ஊர்ல நான் சொன்னேன்ல, அங்க எல்லாருமே ஆரோக்கியமா வாழ்றாங்கப்பா, நிம்மதியா வாழ்றாங்கப்பா, அவங்க அடிப்படை தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சாங்க, வெறும் எங்கேயும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த ஊர் நம்ம உருவாக்கி காமிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து எல்லாம் காப்பி அடிச்சு நாங்களும் இது மாதிரி வாழ்றோம் அப்படிங்கிற மனநிலையை நீங்க உருவாக்கணும். நாம ஒரு விதையை விதைச்சிடறோம். எப்படி இனி வரும் காலங்களில் நிம்மதியா ஆரோக்கியமா வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை நாம ஒரு ஊரா சேர்ந்து, பக்கத்தால ஒரு கொரோனா கிருமி வந்தா நமக்கு வந்துருமோன்னு பயத்தை ஏற்படுத்திக்கிட்ட நாம பக்கத்தால இருக்கிற அவங்க ஆரோக்கியமா இருந்தா நாமளும் ஆரோக்கியமா இருக்குங்கிற மனநிலை வந்திருக்கணுமா இல்லையா? அதுக்கான சாத்தியக்கூறுகளை பத்தி பேசி இருக்கணுமா இல்லையா? அதுக்கான நடைமுறைப்படுத்தி இருக்கணுமா இல்லையா? அப்ப என்ன பண்ணிருக்கணும், நாம சொன்னா கேட்பாங்களா? வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம இதுக்கான இவ்வளவு தூரம் முயற்சி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒண்ணு இதுதான் இயல்புன்னு வாழ்க்கையை ஏத்துக்க கத்துக்குங்க, இல்ல இதையும் மாற்றத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு முயற்சி எடுங்க. ரெண்டுல ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ஒண்ணு, வாழ்க்கைனா பிரச்சனைகள் வர்றதும் நோய்கள் வர்றதும் இயல்புதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, இதுக்கு தீர்வு இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, அப்படி இயல்பாவே இருக்கட்டும், அப்படி இயல்பா வந்து அதுக்கு தீர்வு இருக்குதுன்னு யோசிச்சோம்னா அதை தீர்வை நோக்கி நகர்வோம்.
இங்க தீர்வு இது வர்றது இயல்பு தான். அது ஏத்துக்கு தான் வேணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாலோ, அல்லது அதுக்கு தீர்வு இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டாலோ, நம்ம இவ்வளவு தூரம் இந்த காலச்சக்கரத்துல இவ்வளவு ஆசான்கள், இவ்வளவு பெருமுயற்சி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே! நம்ம எல்லாம் எதுக்காக எடுக்கிறோம்? இதுக்கும் தேர்வு இருக்கு. இனி வருங்காலங்கள்ல இது வராம பார்த்துக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நம்ம வரத்துக்கான சூழ்நிலையை உருவாக்கிட்டோங்கிறதுனால தான், இது வராம இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள பத்தி இன்னும் அடுத்த நகர்வுக்கு போக வேண்டிய நிலை இருக்குது அடுத்து. இதுக்கான தீர்வுகள வச்சு இப்ப குடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப வந்துருச்சு, இத தீர்வுகள உருவாக்கிறோம். அடுத்து வரும் சந்ததிகள் வராம இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள உருவாக்கணுங்கிறதுக்காக தான், இந்த காலச்சக்கரம் பெரும்பாடுபட்டுட்டு இருக்குது. இனி வரும் காலங்கள்ல நீங்க ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க. அப்படி முடிவுக்கு வரவங்க இங்க இந்த குழுவுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த குழுவ இன்னும் சிறப்பா கொண்டு போக முடியும். எப்படி? எனக்கு இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்குதுப்பா. நான் அதுக்கு முயற்சி எடுக்கிறேன். நான் ஒத்துழைக்கிறேன். நான் ஆரோக்கியமா இருக்க முடியும். நிம்மதியா வாழ முடியும். இனிமே இந்த பிரச்சனைகள்ல இருந்தும், கிருமிகள்ல இருந்தும் வெளிய வர முடியும். அடுத்து இந்த பிரச்சனைகள வராம பார்த்துக்க முடியும். கிருமிகளும் உள்ள வராம பார்த்துக்க முடியும். அப்புறம் எதுக்கு பிரச்சனைகள கண்டு பயமோ, அ கிருமிகள கண்டு பயமோ? இந்த கிருமிகளையும், பிரச்சனைகளையும் எப்படி ஈஸியா எதிர்கொள்றதுங்கிற ஃபார்முலா நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சத நாம பின்பற்றினாவே போதுமே. நீங்க ஒண்ணும் புதுசா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி புதுசா கண்டுபிடிச்சு எவ்வளவு பலன்கள் கண்டோம். புதுசு புதுசா மருந்து வந்துருச்சு. ஸ்கேன் சென்டர் வந்துருச்சு. ஆப்ரேஷன் வந்துருச்சு. நெறைய வந்துருச்சு. இது இப்படியே விரிவடைஞ்சுட்டே போகுது. இன்னும் நெறைய மருத்துவமனை வந்துருச்சு. மருத்துவ முறைகள் வந்துருச்சு அப்படின்னா, அது எந்த மருத்துவ முறையா வேணா இருக்கட்டும். வந்துருச்சு அப்படின்னா, அ இது சரியான நகர்வா அப்படின்னு அடுத்து யோசிக்கணும்ல. இதனுடைய தேவைகள்லாம் குறைஞ்சிருக்குது அப்படின்னா, அது அது சரியான நிகழ்வா? போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்ல, கோர்ட் தேவையில்ல, மருந்து மாத்திரை தேவையில்ல. அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு. அந்த ஒரு சூழல் உருவாயிடுச்சுன்னா, இது சரியான பாதையை நோக்கி பயணிக்கிற ஒரு ஒரு வாழ்வியலா? இல்ல இதெல்லாம் அதிகமாச்சுன்னு பெருமைப்படுற அறிவியல் வளர்ந்துருச்சு, மருத்துவம் வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம பெருமையா நம்ம மனசுல நம்ம வாரிசுகளுடைய மனசுல பதிய வைக்கிறோம் அப்படின்னா, அவைங்கள் இதெல்லாம் இல்லாம கூட நிம்மதியா வாழ முடியுதுங்கிற வாழ்வியலையே அறிஞ்சுக்காத போயிடுவாங்க. இனி வரும் காலங்கள்ல இவைகளெல்லாம் இல்லாம நிம்மதியா வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நம்ம அடிப்படையிலேயே இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சாதாரணமா பல்லு விளக்குறதுல வாயில முதல்நிலை செரிமானத்த சரியா அமைச்சுக்கிற வேலைய நம் முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. ஆலங்குச்சும், வேலங்குச்சும் போட்டு பொடிகளா செஞ்சு பல்லு விளக்குனதுல, இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அ இங்க முதல்நிலை செரிமானத்துக்கான சுரப்பிகள் சுரக்குது. இந்த சுரப்பிகள அ நம்ம நவீனத்துவங்கிற முறையில அந்த சுரப்பிகள பேஸ்ட்டையோ, பிரஷ்ஷையோ யூஸ் பண்ணதுனால, அது பாதிக்கப்பட்டதுனாலயும், அதுக்கு அடுத்தது இந்த நல்ல விஷயங்கள பல்பொடிகள பயன்படுத்தி நாம ஏற்கனவே பின்பற்றிட்டு இருந்த விஷயத்த பின்பற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த சுரப்பிகள் இயற்கையா சுரந்து, முதல்நிலை சுரப்பிகள் இங்க சரியா சுரந்ததுனா தான், இங்க 2வது நிலை செரிமானம் சரியா நடக்கும். இங்க முதல்நிலை செரிமானம் நடக்குது வாயிலேயே. இப்ப நம்ம முன்னோர்கள் பின்பற்றின இந்த பல்பொடியில முதல்நிலை செரிமானம் சரியா நடந்ததுனால, வயித்துல 2ஆம் நிலை செரிமானம் சரியா நடந்திருக்குது. அடுத்தது 3ஆம் நிலை விஷயம் அப்படின்னா, நீர்ச்சத்துக்களையோ, இதுங்களையோ சிறுகுடல்லயோ, பெருங்குடல்லயோ, அ திடச்சத்துக்களையோ, நீர்ச்சத்துக்களையோ சரியா உறிஞ்சக்கூடிய தன்மை சரியா இருந்திருக்குது. அடுத்து என்னன்னு கழிவுகள் முறையா வெளியேற்றப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஒ எல்லா ட்ராக்கும் இந்த ஒரு விஷயத்திலேயே ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா, இந்த அடிப்படை விதிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இந்த அடிப்படை விதிகள் இருந்துச்சு. தெரியாது அப்படிங்கிறதுல இருந்துச்சு. நம் முன்னோர்கள் பின்பற்றதுல ஏதோ அ தவறு இருக்கிற மாரியும், நவீனத்துவத்துல ஏதோ நன்மை இருக்கிற மாரியும் ஒரு மனரீதியா பதிய வச்சதுனால, தவறா புரிஞ்சுகிட்டதுனால இது இவ்வளோ விஷயம். அப்ப நான் பல விஷயங்கள ஒண்ணா பார்த்துட்டேன். முதல்நிலை செரிமானம் இங்க சரியா நடக்கிறதுனாலயும், முதல்நிலை சத்துக்கள், உயிர் சத்துக்கள், ரத்த உற்பத்திக்கு தேவையான சத்துக்கள், மண்ணீரல் இங்கிருந்தே உறிஞ்சிக்கிறதுனாலயும், ஆ உடல் ஆரோக்கியத்துக்கான அடிப்படை விஷயங்கள் இங்கேயே ஆரம்பிச்சு, நம்ம ஆரோக்கியம் நடந்திருக்குதுங்கிறத என்னால உணர முடியுது. அப்ப இந்த விஷயங்கள அடிப்படை விஷயங்கள இது மாரி எளிமையா தான் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதுல ஒண்ணும் கஷ்டமான, செலவான, கிடைக்காத விஷயம் அல்ல. காலம் ஆகக்கூடிய விஷயமும் அல்ல. இந்த வாழ்வியல் முறைகள்ல இப்படி எளிமையா தான் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு,
ஒரு ஹார்ட்ல பிரச்சனை வந்தா நாக்கடி 2 கல்லுப்பு வச்சா உடனடியா அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட சரி பண்ணலாம். வறுத்த கல்லுப்ப ஒவ்வொரு வீட்ல இருக்கணும். ஒரு அவசர தேவைக்கு நாக்குக்கடி அத 2 வச்சுட்டீங்க அப்படின்னா, அது வலிகளுக்கான ஒரு தீர்வாகவும், உடனடி தீர்வாகவும், இல்ல ஹார்ட் அட்டாக்கா உடனடியா பெரிய அளவுல பாதிக்கப்படாம கொண்டு போறதுக்கான தீர்வாகவும் இருந்திருக்கு. இப்படி நம்ம வாழ்வியல்ல இந்த அடிப்படை விதிகள நீங்க புரிஞ்சிருச்சு, இது கடைபிடிச்சுட்டீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு பெரிய அளவுல பாதிக்கப்படாம ரெடி ஆகுறதுக்கு இது உதவுதுல்ல. இப்ப என்ன பண்ணியிருக்கணும், இங்க முதல்நிலை சத்துக்கள் உறிஞ்சப்படுது, உயிர் சத்துக்கள் உறிஞ்சப்படுது, ரத்த உற்பத்திக்கு தேவையான சத்துக்கள் இங்க வாயிலேயே உறிஞ்சப்படுதுங்கிறதுனால தான், நம்ம ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறோம். சரி, இந்த ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடாதவங்கள என்ன பண்ணியிருக்கணும், தேவையான உடல் உழைப்பு குடுத்துருக்கணும். கடின உழைப்பு இருக்கிறவங்க ஆ எந்த ப ஒரு கஷ்டமான ரூல்ஸ பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்ல. இங்க உழைப்பே என்ன பண்ணுது, செரிமானத்த அதிக அளவு உற்பத்தி பண்ணியது. சாப்பிட்ட உணவு உடனே அங்க சிறுகுடலுக்கு போய் சத்துக்களா மாறிடுது அப்படிங்கிறது. அந்த செரிமான தன்மை கிடுகிடுன்னு திடமான உணவையே குடுத்தாலும், அ மெதுவா செரிமானம் ஆகுற உணவையே குடுத்தாலும், அது விரைவில செரிமானம் பண்ணக்கூடிய தன்மை நம்ம குடலுக்கு வந்துருது அப்படிங்கிறனால, கடின உழைப்பு குடுக்குறவங்களுக்கு ஒவ்வொரு செல்களும் எனக்கு பசிக்குது, உணவு குடுன்னு கேட்குமாமா. அப்படி உழைப்பு இருக்கிறவங்க, மரம் வெட்டுறோம், மூட்டை தூக்குறோம், தோட்ட வேலை செய்றோம், கல் உடைக்கிறோம், இவங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்ல. பிரேக் த ரூல்ஸ் தான். இவங்கலாம் எது சாப்பிட்டாலும் அது உள்ள செரிமானம் நடந்துருது. அப்ப அவைங்கள பார்த்துட்டு, அவைங்கலாம் அத சாப்பிடுறாங்களே, நானும் அத சாப்பிட்டா என்னன்னு நாம அந்த உழைப்பு இல்லாதவங்க சாப்பிடும்போது வர பிரச்சனைகள் தான் நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகள். அப்போ இந்த செரிமான மண்டலத்த சிறப்பா அமைச்சுக்கிறதுக்கும், அ உடல் உழைப்பு தேவையான அளவு இருக்கணும். அ அல்லது மனசு அடுத்து 2வது நல்லது இல்ல 2வது மன நிறைவான வாழ்க்கை இருக்கணும். இது 2 இருந்திருந்தா, இது 2 அடிப்படை விஷயங்கள்ல 1. இது இருந்திருந்தா, இன்னும் ஆரோக்கியத்த நம்ம தக்க வச்சுக்கலாம். அந்த வகையில அந்த மனநிறைவு எங்க அ தொ தொலைக்கப்பட்டது அல்லது முடக்கப்பட்டது, இல்ல நம்மட்ட ஒரு புதைஞ்சு கிடக்குது அப்படிங்கிற அடிப்படை விதிகள எங்கேன்னு கொஞ்சம் கவனிங்க. நிதானமா உட்கார்ந்து கவனிப்போம். இனி வரும் காலங்கள்ல நம்மட்ட இருக்கிற மனநிறைவு ஆ ஏதோ புதைக்கப்படுது. அது தெரியாம இருக்குது. நம்மகிட்ட இருக்குதுன்னே நமக்கு தெரியாம இருக்குது. இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்த செலுத்துங்க. டெய்லி நிதானமா ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க சாயந்தரம். ஆம், காலையிலேருந்து நடந்த நிகழ்வுகள அடுக்கி வைங்க. என்ன தவறு நடந்ததோ அது சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் உருவாயிட்டே இருக்கும். அடுத்து தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். அப்புறம் தவறுகள் நடந்தா தான் நீங்க அடுக்கி வைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டியது. இனிமே தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. புதுசு புதுசா தவறு 1, 2 நடக்கும். இப்ப 10 தவறுகள் நடந்ததுன்னா, இது மாரி அடுக்கி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, அது 8 ஆயி, 6 ஆயி, 4 ஆயி, 2 ஆயி, ஆ அந்த 2ம் குறைஞ்சிரும், காணாம போயிரும்னு நெனைக்கிறேன். 2 மட்டும் நடக்கும். ஆனா, அது புதுசு புதுசா நடக்கும். இந்த புதுசு புதுசா நடக்கிற தவறுகள்ல பாடத்த கத்துக்கலாம். ஆ அதிலிருந்து நிறைவான வாழ்க்கை வாழ்வது எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அந்த புதுசா ஏற்கனவே செஞ்ச தவறுகள் நடக்கக்கூடாது. புதுசா நடக்கிற தவறுகள் பாடத்த கத்துக் கொடுக்கும். அது சிறப்பா வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கு உதவும். அப்ப என்ன பண்ணும்? நீங்க டெய்லியும் அமைதி உட்கார்ந்து உங்க மனச அடுக்கி வைக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறது மிகச்சிறந்த அஸ்திவாரத்துல 1. அடுத்தது நீங்க இவ்வளவு நாளா நடந்த குற்ற உணர்ச்சிகளிலிருந்து இவ்வளவு நாளா தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ தவறு நடந்திருக்கும். அந்த குற்ற உணர்ச்சிகளுக்குள்ளாரையே நம்ம புதைஞ்சு கிடந்துராம, அத காலத்த கழிச்சிடாம, அத நெனச்சு நெனச்சு காலத்த வீணாக்கிடாம, உங்கள நாம செஞ்சுட்டேன்னு ஒரு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த குற்ற உணர்ச்சி இல்ல அப்படின்னா, அடுத்து இலக்க நிர்ணயிச்சுட்டு அதுக்கான பாதைய தொடங்கிட்டீங்க அப்படின்னா, அதுல இன்னைக்குத்த பங்கு என்னன்னா, அத மட்டும் கவனிச்சு ரசிச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, வாழ்க்கை இனிமையா இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குற்ற உணர்ச்சி இல்ல, வாழ்க்கை எதிர்காலத்த கண்டு இதெல்லாம் இலக்க எப்படி அடைஞ்சிரும்னு பயம் இல்ல. அடுத்து உங்கள நீங்களே ரசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. உங்கள நீங்களே தட்டிக் குடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. உங்கள நீங்களே அ பாராட்ட ஆரம்பிச்சுருவீங்க. நீங்க அடுத்தவங்க பாராட்டணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க உங்கள நீங்க ரசிக்கும்போது, நீங்க தவறு செய்யாத சரியான பாதையில போகும்போது, யாரு குற்றம் சொன்னாலும், யாரு அ பாராட்டினாலும், நீங்க ஒண்ணும் இன்பேலன்ஸ் ஆக மாட்டீங்க. அந்த இன்பேலன்ஸ் ஆகாம இருந்தீங்கன்னா, இனி வரும் காலங்கள் ஒளிமயமா இருக்கும். அப்ப நீங்க உங்கள நீங்களே தட்டிக் குடுத்துங்க. உங்கள நீங்களே பாராட்டிங்க. உங்கள நீங்களே லவ் பண்ணுங்க. உங்கள நீங்களே ரசிச்சுக்கங்க. உங்களையே நீங்க ரசிக்கல அப்படின்னா, உங்கள யாரு ரசிப்பா அப்படின்னு யோசிங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. உங்க வார்த்தைகள்ல தெளிவு இருக்குது. உங்க செயல்கள்ல தெளிவு இருக்குது. உங்க சிந்தனைகள்ல தெளிவு இருக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவோம்? மற்றவர்களால் ரசிக்கப்படுவீர்கள். ஈர்க்கப்படுவீர்கள்.
நீங்க எல்லாரும் என்ன கவனிக்கணும், ரசிக்கணும், ஈர்க்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிற விஷயம்லாம் தன்னப்பால நடக்கும். அதுக்காக நாங்க மேக்கப் போடுறதோ, ஒரு மாயாஜாலமான ஒரு வார்த்தைகள வெளிப்படுத்துறதோ, ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தைகள வெளிப்படுத்துறதோ, உண்மையான வசீகரத்த குடுத்துறாது. உண்மையான வசீகரம் எங்க இருக்குது அப்டின்னா, நம்ம ஆழ் மனசுல தெளிவான, சிறந்த சிந்தனையாவும், அதே வார்த்தைகள்ல அது உண்மையான வார்த்தைகளாகும். அது உண்மையான வார்த்தைகளுக்கும், நம்ம ஒரு ஒரு கவர்ச்சிக்காக வெளிப்படுத்துற வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் தெரியும் மத்தவங்களுக்கு. அதே செயல்கள் வெளிப்படும். அப்ப என்ன பண்ணும்? உண்மையான வார்த்தைகளாகவும், அடுத்து உண்மையான செயலாகவும் இங்க நடைபெறும். அப்போ நீங்க உண்மையான செயல் நடக்குது, உண்மையான வார்த்தைகள் வெளிப்படுத்துறீங்க அப்டின்னா, நீங்க தேடிட்டு இருக்கிற உதவிகள், நான் முதல்லயே சொன்ன மாரி, "நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ, அது உன்னை தேடிக் கொண்டு இருக்குதுன்னு" சொல்ற மாரி, இது எல்லாம் உங்கள தேடி வர ஆரம்பிச்சுரும். நீங்க தேட வேண்டிய உதவி, பணம், பதவி, புகழ் இது மாரி எது வேணா இருக்கட்டும். இது எல்லாம் உங்கள தேடி வர ஆரம்பிச்சுரும் அப்டிங்கிறத என்னால கவனத்துல கொள்ள முடியுது. இனி வரும் காலங்கள்ல நீங்க இந்த மாரி வாழ்வியல் முறைகளுக்கு வந்துட்டீங்க அப்டின்னா, நீங்க அடிப்படை விதிகள புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, ஆரோக்கியத்த தொலைக்காம இருந்திருந்தீங்க அப்டின்னா, ஆரோக்கியத்த தேட வேண்டிய அவசியம் இல்ல. நிம்மதிய தொலைக்காம இருந்தா நிம்மதிய தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஆ இனி வரும் காலங்கள்ல உங்க சந்ததிகள், இனி வரும் காலங்கள்ல இனிமே எப்படி சாத்தியம் அப்டிங்கிற எண்ணத்த மட்டும் நீங்க உள்ள போடாம இருந்தீங்கன்னா, இதுக்கான சாத்தியம் என்னங்கிற விஷயத்த நம்ம இந்த காலச்சக்கரமும், நம்ம ஆசான்களும் வெளிப்படுத்துவாங்க. அத உங்க வாரிசுங்களுடைய மனசுல விதைச்சிருங்க. நீங்க இப்ப விதைக்கிற விதை, நாளைக்கு தண்ணி ஊத்தி வளருது, தானா வளருது, மழை பெஞ்சு வளருது, வளர்ந்துரும். ஆனா நீங்க விதைக்க வேண்டியது அவசியம். விதைக்காமயே இங்க பலன எதிர்பார்க்கிறதுனாலயோ, அல்லது அந்த விதைச்ச விதை மேலாவ தூவி விட்டதுனாலயோ, அல்லது தரமான மண்ணுல விதைக்கப்படாதனாலயோ, இங்க பலன் கிடைக்கலைன்னு எல்லாரும் வருத்தப்படுறோமா ஒழிய, உண்மை நிலை அப்படி இல்ல. சரியான விதையை சரியான நேரத்துல விதைக்கிறது மட்டும் நம்ம அடிப்படை விஷயங்கள்ல ஒண்ணா இருக்கு. அதுக்கப்புறம் அது வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இயல்பா அமையுது. இனி வரும் காலங்கள்ல இதுக்கான விஷயத்த பாருங்க. நம்ம வருங்காலங்கள்ல நம்ம காலச்சக்கரம் ஒரு சிறந்த ஒரு நகர்வுல நகரலாம் அப்படிங்கிறதுக்கான முடிவு எடுத்து, ஆ சிறப்பா அமைச்சுக்கிறதுக்கான ஒரு திட்டங்கள வகுத்து, இத கொண்டு போறதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்குது. அந்த வகையில நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இந்த காலச்சக்கரத்துல பயணிக்கிற ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு துறையிலயும் அல்லது நாம விருப்பப்படுற அந்த துறையிலயும் முழுமை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன? அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்து கொண்டு போலாங்கிற ஒரு ஆர்வத்துல, ஒரு புது முயற்சி எடுத்திருக்குங்கிறதுனால, இதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது எனது வேண்டுகோளா வச்சுக்கிறேன். இனி வருங்காலங்கள்ல இது எப்படி சாத்தியங்கிற விஷயத்த நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இதுல என்னன்னா, இந்த காலச்சக்கரத்துல இருக்கிற ஆசான்கள் மட்டும் இல்ல, உங்களையும் ஆசான்களா மாத்தணுங்கிறதுக்காக தான் இதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில நீங்க உங்களுடைய கருத்துக்கள ஓகே இதுல பாருங்க நீங்க சொன்ன விஷயங்கள இன்னும் அடுத்த ஸ்டேஜ் இங்க இருக்குது. இத நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ கொண்டு போறது, அதாவது நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுறது அப்படிங்கிறது, இன்னும் சிறப்பா இந்த நிகழ்வ கொண்டு போறதுக்கு உதவும். இதுல இன்னும் இந்த மாரி செஞ்சீங்கன்னா, அ இந்த அ இந்த முயற்சிய இன்னும் சிறப்பா கொண்டு போலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் அங்க வைங்க. நீங்க கத்துக்கிட்டு போறது மட்டும் இங்க முக்கியம் இல்ல. கத்துக்கிட்டு போனது பலனடைஞ்சதும், அந்த பலனடைஞ்சத வெளிப்படுத்துறது, மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதும், அது புதுசா இத சீரமைச்சுக்கிறதுக்கான ஒரு செதுக்குற வேலைய செய்யறதும், இங்க அவசியமான ஒண்ணா இருக்கு. எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா, இதுக்கான சாத்தியக்கூறுகள் அமையுது அப்படிங்கிறத எங்கனால பார்க்க முடியுது. ஐயா டைம் ஆச்சுங்களா? நான் டைம் பார்க்கல. ஓகே. ஆ சரிங்க. இன்னைக்கு நிகழ்வு இதோட நிறுத்திக்கலாம். அடுத்து நீங்க வருங்காலங்கள்ல ஒவ்வொரு சிறப்பான விஷயங்களையும் அமைச்சுக்கிறதுக்கு என்னன்னு நம்ம பார்ப்போம். இனி வரும் காலங்கள்ல எனக்கு இது சாத்தியம் இல்ல, வாய்ப்பு இல்லன்னு நீங்க ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருந்தா, இதுக்கு எப்படி சாத்தியங்கிற சந்தேகங்கள கேளுங்க. அது தவறு இல்ல. நீங்க முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு வச்சுட்டீங்கன்னா, நாங்க எப்படி அது முடியறதுக்கான சாத்தியக்கூறுல உங்கள கொண்டு சேர்த்த முடியும்? அதனால நீங்க முடியாதுன்னு முடிவு பண்ணாம இருந்தா மட்டும் போதும். முடியுங்கிறதுக்கான சாத்தியக்கூறுல கொண்டு வந்துர்றோம். அடுத்து ஏற்கனவே நான் சொன்னாங்கல்ல, உங்களுக்குள்ளாரே அழகு, அறிவு, ஆரோக்கியம், தன்னம்பிக்கை, திறமை, ஞானி ஆகுற அளவுக்கு, விஞ்ஞானி ஆகுற அளவுக்கு உங்களுக்குள்ள அறிவு இருக்குது. அந்த அறிவு எங்க இருக்குது, எப்படி இருக்குதுங்கிற தகவல உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திறலாம். அந்த வாரிசுகள் உங்க குழந்தைகளே சொல்லுவோம். அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். 6
மொழிகளை உங்க வீட்டுல 6 பேர் பேசுறீங்க அப்படின்னா அந்த 6 மொழிகளையும் இலக்கண பிழையின்றி எழுதவும் பேசவும் கத்துக்கும் ஒரு சின்ன குழந்தையினால அத்தனை திறமை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வல்லுநர்கள் வெளிப்படுத்துறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த திறமை ஏன் 2 லாங்குவேஜ் கத்துக்கிறதுல, வெளிப்படுத்துறதுல, படிக்கிறதுல தொய்வு ஏற்படுதுங்கிறத நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். இந்த திறமையை வெளிக்கொண்டு வாங்கன்னு தான் நாங்க சொல்றோம். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த விரல்லயே கணக்கு போடுற விஷயம் சொல்லுவாங்க. 1,425,00,000, 10,428,00,000 அப்படிங்கிற விஷயத்த 1 மணி நேரத்துல இந்த விரல்கள்ல ஒவ்வொரு புள்ளிகள்ல ஒவ்வொரு எண்ணை வச்சு சொல்லிக் கொடுத்துட்றாங்க 1 மணி நேரத்துக்குள்ளார. இதை வச்சு நீங்க கால்குலேட்டர் இல்லாம, கம்ப்யூட்டர் இல்லாம, நோட்டு பேனா இல்லாம விரைவில் உங்க குழந்தைங்க கணக்கு போட கத்துக்குது. உங்க குழந்தைங்களுக்கு இங்க ஆன்சர் தான் தேவைங்கும் போது இந்த விரல்களே போதுமானதா இருக்குது அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு குழந்தைங்க ஒரு பெரிய என்ஜினியர் ஆயிருது. அந்த என்ஜினியர்கிட்ட கேட்குறாங்க, என்ன கேள்வி? இவ்வளவு உயரம் செவுரு, இவ்வளவு நீளம் செவுரு, நீளம் இவ்வளவு, உயரம் இவ்வளவு. இதுல எத்தனை செங்கல் தேவை? 3/4 அடி செங்கல் நீளம் அப்படின்னா இதுல எத்தனை செங்கல் தேவைன்னு அந்த குழந்தைகிட்ட கேள்வி வச்சாங்க அப்படின்னா, இல்ல அந்த என்ஜினியர்கிட்ட கேள்வி வச்சாங்கன்னா, உங்க குழந்தையும் அந்த வார்த்தை சொல்ல முடியும். அந்த என்ஜினியர்கிட்ட அந்த கேள்வி வச்சாங்கன்னா உடனடியா அந்த ஆன்சர் சொல்ல முடியும். இப்படி ஆன்சர் சொல்ற குழந்தை, இவ்வளவு மணல் தேவை, இவ்வளவு செங்கல் தேவைன்னு சொல்ற குழந்தை, இந்த டேலண்ட்டை வளர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த குழந்தை உலகில் தலை சிறந்த மனிதர் லிஸ்ட்ல ஒருத்தரா, வல்லுனரா, பணக்காரனா எந்த வகையிலும் வந்துரும்ல, புகழ்லையும் பணத்திலையும். இந்த இருக்கிற திறமையை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதை அவங்க குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்துறதுக்கும் காலம் ஒதுக்கணுமா இல்லையா? தயவு செஞ்சு இனிமே ஒதுக்குங்க. இதெல்லாம் எங்கெங்க இருக்குதுன்னு பல விஷயங்கள எடுத்து வச்சிருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கே எல்லாம் தெரியும்னு சொல்லல. இதெல்லாம் எங்கெங்க இருக்குதுங்கிற தகவல் இருக்குது. ஒவ்வொரு வல்லுனரும் ஒவ்வொரு விஷயங்கள வெளிப்படுத்துவாங்க. இத கொண்டு போய் சேர்த்துறதுக்கு மட்டும், அல்லது உங்க வாரிசுகள கொண்டு போய் சேர்த்துறதுக்கு மட்டும் முயற்சி செய்யுங்க. இனி வரும் காலங்கள்ல இது மாரி நீங்க கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது எங்களுடைய ஆசையா, ஆவலா, எதிர்பார்ப்பா இருக்குது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கங்க. சரி, இன்னொரு நாளைக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா வெளிப்படுத்துங்க. மற்றபடி மற்ற கருத்துக்களை இன்னொரு நாளைக்கு பகிர்ந்துக்கலாம்.